இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆன்மீமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கேத்தரின் தே ரிச்சி என்கிற புனிதையினுடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் இத்தாலி தேசத்துல 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதை. பணக்கார ஒரு குடும்பத்துல பிறக்கிறார். இருந்தாலும் மிக இளைய வயதிலேயே துறவரத்தின் மீது நாட்டம் கொண்டவளாய் பெற்றோர்களுடைய அனுமதியோடு துறவு சபையில சேர்ந்து ஒரு துறவியாக ஆண்டவருக்கு தன்னையே அர்ப்பணிக்கிறாள். அனுமதி மிக்கவர்களே, அந்த துறவு சபையில பல்வேறு ஒருத்தல் முயற்சிகள் மூலமாகவும் அதே நேரத்துல இறைவனிடத்துல அதிக நேரம் இறைவேண்டல் செய்வதன் மூலமாகவும் மிக குறிப்பான விதத்திலே ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்கிற ஒரு துறவியாகவும் தான் இவர் வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். மிக்கவர்களே, ஒரு காலகட்டத்துல ஆண்டவருக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு காரணத்தினால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு தனி பெரும் கருணையினால் 5 காய வரங்களை பரிசாக பெற்ற ஒரு புனிதையாகத்தான் இந்த புனித கேத்தரின் அறியப்படுகிறார். குருக்களுக்கும் ஆயர்களுக்கும் திருத்தந்தையர்களுக்கு கூட ஆலோசனை வழங்குகிற அளவுக்கு இறைவன் இவரை ஞானத்தால் நிரப்பி இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய சொந்த சகோதரிகளாலேயே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அல்லது தவறாக விமர்சிக்கப்பட்ட ஒரு புனிதையாகவும் இவர் வாழ்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய 5 காயங்களை வரமாக பெற்ற ஒரு காரணத்தினால் மிகுந்த உடல் ரீதியான மன ரீதியான துன்பத்திற்கு உள்ளானாலும் அந்த துன்பத்தை முழுவதையுமே உலகத்தில் இருக்கிற பாவிகளுடைய மனமாற்றத்திற்காகவும் குருக்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் திருத்தந்தையர்களுக்காகவும் இவர் ஜெபித்து அந்த துன்பத்தை இறைவனுக்கு அர்ப்பணித்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். சபையில பல்வேறு நிலைகளில இவர் சபை தலைவியாக உயர்த்தப்பட்ட பொழுதும் தாழ்ச்சியோடும் எளிமையோடும் வாழ்ந்தார். இறைவனுடைய அந்த பாடுகளை அனுபவித்த ஒரு உண்மையான ஒரு புனிதையாக தன்னுடைய துன்பங்களை ஏற்று முகத்துல முகமலர்ச்சியோடு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் வாழ்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட துன்பங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலையையும் அதே நேரத்துல தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு தவறாக விமர்சிக்கப்படுகிற நேரத்துல எல்லாம் இந்த புனித கேத்தரினை போல இயேசுவுக்கு நம்முடைய துன்பங்களை அர்ப்பணித்து வாழவும் இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒருவர் வருகிறார். அவர் காது கேளாதவர் மற்றும் வாய் திக்கி திக்கி பேசுகிறவர். இயேசுவிடத்துல அவர் வந்த நேரத்துல இயேசுவிடத்துல உதவியை கேட்ட நேரத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காது கேளாதவரை வாய் திக்கி பேசுபவரை கூட்டத்தில் இருந்து தனியாக அழைத்து சென்று அவருடைய காதுகளை தொட்டு எப்பத்தா அப்படி என்று சொல்லுகிறார். எப்பத்தா என்றால் திறந்து விடு அப்படிங்கிற ஒரு விளக்கம். அதற்கு பிறகு உமிழ்நீரால் அவருடைய நாவை தொட்டு அவருடைய நா கட்ட விழுகிறது. அன்பு மிக்கவர்களே, இயேசுவனுடைய இந்த இரக்கச் செயலினால் மறுபடியும் செவித்திறனை பெறுகிறார். மறுபடியும் பேசுகிற திறனையும் அந்த மனிதர் பெறுகிறார். இந்த நிகழ்வின் மூலமாக இறைவன் அழகான 2 பாடங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். முதலாவது பாடம் என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதோ தூரத்தில் இருந்து நம்மை பரிதாபத்தோடு பார்க்கிற ஒரு கடவுள் அல்ல. மாறாக நம்மை நோக்கி வருகிற கடவுள், நமக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு கடவுள், நம்மை தொட்டு குணப்படுத்துகிற நம்முடைய உணர்வுகளையும் வலிகளையும் வேதனைகளையும் உணர்ந்து கொள்ளுகிற நமக்கு நெருக்கமான ஒரு கடவுளாகத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். பல நேரங்களில நாம் துன்பப்படுகிற நேரத்துல வேதனையில் இருக்கிற நேரத்துல கடவுள் நம்மை விட்டு வெகு தொலைவில் இருப்பதாக, தூரத்தில் இருக்கிற ஒரு கடவுளாக, உணர்வற்ற ஒரு கடவுளாக, உனக்கு கண்ணு இருக்கா, உனக்கு காது இருக்கா என்று பல நேரங்களில விரக்தியினுடைய உச்சத்துல நம்ம இருக்கிற நேரத்துல எல்லாம் உணர்வுபூர்வமான ஒரு கடவுள், நம்மோடு உடனிருக்கிற கடவுள் என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. சுனாமியில தங்களுடைய பிள்ளைகளை பறிகொடுத்தவர்கள் அன்னை மரியாள் இடத்துல சென்று கோபத்தோடு, நீயும் ஒரு தாய் தானே, உனக்கு குழந்தை இருக்குதானே, எங்க குழந்தைக்கு நீ எடுத்துக்கிட்டே, உனக்கு இரக்கம் இல்லையா, உனக்கு கருணை இல்லையா என்று ஒரு சில பேர் அன்னை மரியாள் இடத்துல முறையிட்டதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அன்பு மிக்கவர்களே, நம்மை காக்கின்ற தேவன் என்னாலும் நம்மோடு அருகிருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை என்பது தான் திருப்பாடல் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். ஆகவே அன்புமிக்கவர்களே, உடனிருக்கும் நமது ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து மனதிடத்தோடு வாழ நமக்கு இறைவன் அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது ஒரு செய்தியாக
அந்த செவித்திறனற்றவரை, காது கேளாதவரை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு தொட்டு குணப்படுத்துகிறார். எப்பத்தா அப்படி என்றால் திறந்திடு அப்படி என்று. நம்முடைய திருமுழுக்குல இறை வார்த்தையை கேட்பதற்காக திருமுழுக்கு நேரத்துல குருக்கள் காதுல சிலுவை அடையாளம் அறிந்து எப்பத்தா என்று சொல்வார்கள், நாவில சிலுவை அடையாளம் அறிவார்கள். இறை வார்த்தை அறிவிக்கிற ஒரு வாழ்வையும் இறை வார்த்தையை கேட்கிற ஒரு திறனையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் இந்த சடங்குகள் நமக்கு உணர்த்துகின்றன. ஆன்மீகமிக்கவர்களே, ஒவ்வொரு நாளும் இறைவன் இயற்கையின் மூலமாக, இறை வார்த்தையின் மூலமாக, நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக, நம்முடைய ஆன்மீக தலைவர்கள் மூலமாக இறை வார்த்தையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் நம்முடைய காதுகளை திறந்து இறை வார்த்தை கேட்கின்ற ஒரு திறனை வளர்த்து கொண்டுள்ளோமா என்கிற ஆன்ம பரிசோதனையோடு இறை வார்த்தையை ஆர்வத்தோடு கேட்கக்கூடிய ஒரு வரத்தை இறைவன் நமக்கு தர இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.